வச்சுருக்கிறேன். புளி நனைய போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி வச்சுருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை நம்ம அரைச்சி தாளித்து கொட்டிக்கலாம். ரசத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் போட்டு செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்கலாங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். ரசத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டையும் சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கலாம். கரைச்சி தக்காளிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. புளி கரைச்சி வச்சாச்சுங்க. ரசத்துக்கு அரைச்சாச்சு, உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கடாய் வச்சாச்சுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான மசாலாவை ஆட் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டையும் வதக்கிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதிலே போட்டுடலாம். மல்லி போட்டிருக்கேங்க. கொஞ்சம் கொதி வரட்டும், நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ரெடி ஆகிட்டுங்க. நல்லா வாசம் வருது.